ஒரு காட்டின் நதியின் கரையோரம் ஆலமரம் ஒன்று அமைந்திருந்தது. அதன் அடிவாரத்தில் உள்ள பொந்தில் அகில் எலியானது ராணி எலியுடன் வசித்து வந்தது. இரண்டும் மிகவும் சுறுசுறுப்பான எலிகளாகும். அதன் அருகில் உள்ள மரத்தினடியில் சுமேஷ் முயல் தனது மனைவி முயலுடன் வாழ்ந்து வந்தது. சுமேஷ் முயலானது மிகவும் சோம்பேறித்தனம் கொண்டதாகும். எப்போதும் வெளியில் சென்று இரை தேடாமல் மற்ற விலங்குகளின் கூட்டில் திருடி சாப்பிடும் குணம் உள்ளது. சுமேஷ் முயலானது சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எந்த வேலையும் செய்யாமல் தூங்கிக் கொண்டே பொழுதுபோக்கும். ஒரு நாள் காட்டின் முதல் மந்திரியான நரி அவசரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது, வரவிருக்கும் மழைக்காலமானது மிகவும் மோசமாக இருக்கும் எனவும் காட்டின் விலங்குகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டது. நண்பா, மழைக்கால அறிவிப்பு வந்துவிட்டது. எனவே நாம் பாதுகாப்பான உயரமான வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில நாட்கள் இருக்கிறதல்லவா, பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு என்ன அவசரம்? சுமேஷ் முயல் அகில் எலியின் யோசனையை மதிக்காமல் அதனை கிண்டல் செய்து உதாசீனப்படுத்திவிட்டு வழக்கம் போல நன்றாக சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றது. மறுநாள் பொழுது விடிந்தது. அகில் எலியும் ராணியும் தங்களுக்காக வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்தன. அகில் எலி பகல் முழுவதும் வீடு கட்டத் தேவையான பொருட்களை தேடி அலைந்து ஆலமரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. ராணி எலி இரண்டுக்கும் தேவையான உணவை தேடிக் கொண்டு வந்தது. இவ்வாறாக கடினமாக வேலை செய்து வீட்டினை கட்ட ஆரம்பித்தன. என்ன சுமேஷ், இன்னும் வீடு கட்டும் வேலையே ஆரம்பிக்கவில்லையா? இல்லை ராணி, நாளை முதல் நாங்கள் வேலையை ஆரம்பித்து விடுவோம். சில நாட்களில் அகில் எலியும் ராணி எலியும் ஒரு அழகான வீட்டினை கட்டி முடித்தன. அப்பாடா, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நமது வீடு அழகாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது. ஆமாம் ராணி, நமது வீடு மிகவும் அருமையாக உள்ளது. இனி மழைக்காலத்தை சந்தோஷமாக கழிக்கலாம். மழைக்காலத்திற்கு நமக்கு தேவையான தானியங்களை சேகரிக்கத் தொடங்குவோம். அகில் எலியும் ராணி எலியும் மழைக்காலத்திற்கு தேவையான உணவுகளை சேகரிக்கத் தொடங்கின. தங்கள் வீட்டின் ஒரு பகுதியில் தானியங்களை சேகரித்து வைத்தன. சுமேஷ் முயல் ஜோடியானது எவ்வித கவலையும் பொறுப்பும் இல்லாமல் வழக்கம் போலவே சாப்பிடுவது, தூங்குவது, சாப்பிடுவது, தூங்குவது என நாட்களை கடத்தி வந்தன. சில நாட்களில் எதிர்பார்த்தபடி மழைக்காலம் ஆரம்பித்தது. முதல் நாளே காற்று அதிகமாக அடித்தது. ஐயோ, காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதே. நாம் எவ்வித சேமிப்பும் இல்லாமல் நாட்களை வீணாக கடத்திவிட்டோமே. இப்போது நாம் தங்குவதற்கு என்ன செய்வது? மழை அதிகமாக அடித்தால் நாம் உணவுக்காக நாம் எங்கே செல்வது? தவறு செய்து விட்டோம். இப்போதாவது நாம் வீடு கட்டும் வேலையை ஆரம்பிப்போம். இரண்டு முயல்களும் வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்தன. ஆனால் காற்று வேகம் அதிகமானதால் அவற்றால் வேலை செய்ய முடியவில்லை. அவற்றால் உறுதியான வீட்டை கட்ட முடியவில்லை. அதற்குள் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பித்துவிட்டது. ஆற்றில் தண்ணீர் வேகம் அதிகமாகி சுமேஷ் முயலின் பலமில்லாத வீடு தண்ணீரில் மூழ்கியது. வேறு வழியில்லாததால் இரண்டு முயல்களும் ஒரு பாறையின் மீது ஏறி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன. அகில் முயல் ஜன்னல் வழியாக மழையை வேடிக்கை பார்த்தபோது மழையில் நனைந்து கொண்டிருக்கும் முயல்களை பார்த்தது. ராணி, ராணி, அங்கே பார். முயல்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? அகில் முயல் வெளியே சென்று முயல்களை பாதுகாப்பாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்தது. எங்களை மன்னித்து விடுங்கள். உரிய நேரத்தில் நேரத்தை பயன்படுத்தாமல் வீணாக கழித்துவிட்டோம் நண்பர்களே. அகில் மற்றும் ராணிதான் வைத்திருந்த உணவுப் பொருட்களை சுமேஷ் முயல்களுடன் பகிர்ந்து அந்த மழைக்காலத்தை சந்தோஷமாக கழித்தன.